அடைபட்ட ஆயன்குளம் அதிசய கிணற்றை தூர்வார துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே முதுமொத்தன்மொழி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயன்குளம் அதிசய கிணறு நதிநீர் இணைப்பு கால்வாய் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அதற்கென நிதியும் ஒதுக்கப்பட்டு தண்ணீர் கிணறுகளுக்குள் செல்வதற்கு ஏதுவாக தனி ஷட்டர் அமைக்கப்பட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 200 கன அடி தண்ணீர் செல்லும் வகையில் சுமார் 30 அடி அகல கால்வாய் அமைக்கப்பட்டது. கால்வாயில் இருபுறமும் கான்கிரீட் அமைக்க தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் பணிகள் முழுவதுமான நிறைவடையவில்லை. சபாநாயகர் அப்பாவு நதிநீர் இணைப்பு கால்வாய் வெள்ளோட்டம் பார்க்க திறந்து வைத்தார். வெள்ளோட்ட நீர் அதிசய கிணற்றுக்குள் குற்றால அருவி போல கொட்டிய காட்சி அனைவரையும் முரள வைத்தது. அருவி போல கொட்டிய நீரின் அழுத்தம் தாழாமல் கால்வாயில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கான்கிரீட் பலகைகள், ஜல்லிக்கல், தளவாட பொருட்கள் கிணற்றுக்குள் அடித்துச் செல்லப்பட்டு தண்ணீர் செல்வது தடைபட்டது. அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் தங்கள் முயற்சியினால் அடைப்புகளை அப்புறப்படுத்தினர். தற்பொழுது சிறிய அளவில் தண்ணீரை கிணறு உள்வாங்கிக் கொண்டுள்ளது. இதனையடுத்து கிணற்றை தூர்வாரி மீண்டும் தண்ணீர் முழுமையாக செல்லும் வகையிலும் இதுபோன்ற அதிசய கிணறுகளை கண்டறிந்து அவற்றையும் வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தில் சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் இப்போ இந்த நதிநீர் வெள்ள நீர் கால்வாய்க்குன்னு தனியாக ஸ்கீம் போட்டு அதோட பணி கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அதிசய கிணத்துக்குன்னு தனி ஒரு கால்வாய், தனி சற்று இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு முடியும் தருவாயில் நின்றுச்சு. இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னால் அந்த வேலையை முடிச்சிருந்தா தண்ணி இப்போ ஒரு வாரமாக போன தண்ணி நல்லபடியாக இப்போ உள்ளே போய் அடைக்காமல் இருந்திருக்கும். அந்த வேலை அரைக்குறை இருந்ததால் மட்டும்தான் அந்த கிட்டத்தட்ட அதில் உள்ள பலகைகள், பெரிய பெரிய பலகைகள், குப்பைகள் எல்லாம் போய் உள்ளே போய் அடைச்சிக்கிட்டு பார்த்துக்கிறங்க. நீங்கள் எப்படியாவது கவர்மெண்ட் எப்படியாவது நம்ம சபாநாயகர் ஐயா எப்படியாவது ஸ்டெப் எடுத்து கிணத்தை கொஞ்சம் இன்னும் அழகாக தூர்வாரி அந்த அடைப்புகளெல்லாம் எடுத்து விட்டாச்சுன்னா தண்ணி இன்னும் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 2 மாதம் அதில் போச்சுன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 4-5 வருஷத்துக்கு இந்த தண்ணி பிரச்சனை இருக்காது. எல்லாம் போன கிணறு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு கட்டையை வச்சு எல்லாம் பண்ணி விட்டீங்க. ஊரை அடைச்சி போச்சு. ஊரை என்ன பண்ணிச்சுன்னா அடைச்சி போய் என்ன ஆகி போச்சுன்னா அடைச்சி போய் தண்ணி உள்ளே போகல. இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் விசேஷம்னு சொன்னாங்கன்னு சொல்லி என் 3 போய் எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தோம், முடியலை. ஒரு நல்ல ஒரு கிணறு இது நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்கணும். ஊரெல்லாம் உலகளவு தெரிஞ்சிருக்கு. இதே சிஎம்ஐயாவுக்கு எப்படியாவது நீங்கள் தெரிவிங்க, இந்த மாதிரி அப்படி பண்ணுங்கள். இது எல்லோரும் பாக்கெட்டு எல்லாரும் பாவம். போன ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டு முன்னாடி தண்ணியே கிடையாது ஊரில். இந்த கிணறு மூடுனா எங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.